ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ராம்கி அப்படித்தானா? இது எதிர்த்தரப்புல இருக்கட்டும், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாருமே ஒரு பதற்றம் தெரிகிறது, தோல்வி பயம்னு சொல்றாங்க. பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்லிட கூடாதுன்றது ஒரு பதற்றம் தெரியுது அப்படின்றாங்க. நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? பதற்றம்ங்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பதற்றம்னா மோடி அவர்கள் பேசின பேச்சு எந்த பகுதியில் பதற்றம்னு பார்க்கணும். அவர் பேசினது ஒரு ஆணவமான பேச்சு தான். அது அவர் பேசி தவிர்த்துக்கலாம். அப்போ ஒருவேளை அவர் பதட்டத்தில் பேசியிருந்தாருன்னா அப்போ இந்த இரண்டாவது ஃபேஸில் எந்தெந்த தொகுதிகள்லாம் போகுது அதை கருத்தில் கொண்டு பேசினாராங்கிறதுல இன்னும் டிகோட் பண்ணி ஆகணும். அதுக்குள்ள கணக்கு இருக்கலாம், ஒரு நிச்சயமா கணக்கு இருக்கு. நீங்க இரண்டு ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா இந்த 102 + 88 190 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் பாஜக பலம் இல்லாத தொகுதி, இல்லைன்னா சமநிலையில் உள்ள தொகுதிகள் தாங்க. நீங்க அப்ப அங்க அப்ப அந்த நேரத்தில் அதற்கேற்ற மாதிரியான ஒரு அரசியலை பேசுவது கூட. அதுல சொன்ன இடம்ன்றது உள்ளூர் இஷ்யூஸ் பெருசா பேசப்படுது. ராமர் கோயில் விவகாரம் கூட ஊப்பிலேயே பெருசா பேசப்படலன்னா அந்த கணக்கு தெரியாம பிரதமர் இந்துத்துவா இந்து மத அணிதிரட்டல்னு யோசிக்கிறாரா? எல்லாருமே உள்ளூர் இஷ்யூஸ் போது ரொம்ப கோட்டடா நம்ம சொல்லி கடந்து போறோம். உள்ளூர் இஷ்யூஸ் இன்னும் நான் மைக்ரோ லெவலில் நான் பேசுறேன். இப்போ கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இப்போ போல என்ன ஆகுதுன்னா சவுத் கேரளாவில் ஒரு 12 தொகுதிகள் அங்கே வாக்குப்பதிவு ரொம்ப குறைவா இருக்குது. அதே கோஸ்டல் கேரளா உங்களுக்கு தெரியும், கோஸ்டல் கேரளாவில் சிறு மைனாரிட்டிஸ் ரொம்ப அதிகம். அங்கே காங்கிரஸ் வலுவான பகுதிகள், அங்கே வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குது. இதை வைத்து நீங்கள் பார்க்கும்போது ஆப்வியஸாக நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கம்யூனிஸ்ட்களுக்கு கொஞ்சம் வலு குறைவாகவும் காங்கிரஸுக்கு வலு அதிகமாகவும் ஒரு இருக்கும். அங்கே பற்றி நம்ம பாஜக பற்றி பேச போகிறது இல்லை. ஆனால் பாஜக ஒரு ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ இப்படி பார்க்கும்போது நிஜமாகவே ஒரு நேரேட்டிவ், அதாவது கேரளாலே ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண முடியல இந்தியா கூட்டணியால். நீ கேரளாலே பண்ண முடியல போது கர்நாடகாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கர்நாடகா நீங்க இந்தியா கூட்டணியினுடைய நரேஷன் பத்தி பேசுறீங்க. இப்ப சுட்டி காட்டியது, இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியை இந்தியா முழுமைக்கும் ஒற்றை தலைமையாக முன்னிறுத்துவது, ஒரு அஜெண்டாவை தேசியவாதம்ன்ற ஒரு அஜெண்டாவை செட் பண்றது இல்ல. அதுல அவங்களால இந்த முறை அது நெருக்கடியை சமாளிக்கிறாங்க. ரெண்டு ஃபேஸ் செய்ய முடியாது. இங்க அடுத்த 5 ஃபேஸ் வரப்போகுது. அதுல நிச்சயமா அலை ஒன்று வரும். அந்த அலை மோடிக்கு ஆதரவான அலையா எதிர்ப்பான அலையா நம்ம பார்க்க தான் போறோம். ஆனா இந்த நடந்து முடிந்த 2 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க மேம்பாக பார்க்கும்போது எந்த விதமான ஒண்ணு இல்லைனாலும் உள்ள அண்டர் கிரவுண்ட்ல நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. என்னன்னா அது பாஜகவுக்கு அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நீங்க பாருங்க, கர்நாடகா எடுத்து பாருங்க. தக்ஷின் கர்நாடகா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பண்ணாங்கல்ல, அது எல்லாருமே காங்கிரஸுக்கு ஃபேவரான தொகுதிகள் தான். எல்லாம் நீங்க சொல்வது அடுத்தடுத்த கட்டம் தான் பாஜகவுக்கு ஆதரவான தேர்தல் நடக்க இருக்கும். ஆனா இது இன்றைய சூழல்ல இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஆதரவான ஒரு சிச்சுவேஷன் அமையலையே. நீங்க பாருங்களேன், ஒரு அந்த வாக்குப்பதிவு சீரா இருக்கணும். அதானே எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் நீங்க சொல்றது இந்த 2 கட்ட வாக்குப்பதிவுலயுமே காங்கிரஸ் இந்தியா. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.